ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டிஎஸ் விஷன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மற்றும் மாநில அரசில் வந்து உங்களுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னென்ன தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, உங்களுக்கான ஏஜ், உங்கள் லொக்கேஷனில் இருக்கிற உங்களுக்கான ஸ்கீமு என்னென்ன தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை எப்படி அப்ளை பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் டைப் பண்ணிவிட்டு, கூகுளில் பார்த்தீங்கன்னா மை ஸ்கீம்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா myskim.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். மை ஸ்கீம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கீம்ஸாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்டும். அதாவது இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா மத்திய அரசோடைய அஃபிஷியல் வெப்சைட் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைன் ஸ்கீம்ஸ் ஃபார் யூன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் க்ரீன் கலரில். இதை டிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்ட்டு சொல்லிட்டு டீட்டெயிலில் தான் கேட்டிருப்பாங்க. அந்த டீட்டெயிலில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட ஏஜ் கேட்குறாங்க. ஏஜையும் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுக்கு ஆப்ஷன் கிளிக் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் என்னென்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் ஸ்டேட் என்னவோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரூரலாக இல்லை அர்பனாக வந்து கேட்குறாங்க. ரூரல்லாம் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற பகுதி, அர்பன்னா வந்து நகர்ப்புற பகுதி, ரூரல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புற பகுதி. நான் வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால ரூரல் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரலாக உங்களோட கேஸ்ட் டீட்டெயில் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து உங்களோட கேஸ்ட் டீட்டெயில் வந்து கொடுத்துக்குங்க. இந்த எம்பிசி பிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் வருவீங்க. அதனால் ஓபிசி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுவர் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா ஃபிசிக்கலி சேலஞ்சானு கேட்குறாங்க. இல்லை எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைனாரிட்டி வந்து கேட்குறாங்க. நீங்கள் மைனாரிட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது மைனராக மேஜரானு சொல்லிட்டு கேட்குறாங்க. மைனர்னால் மைனர்னு கொடுத்துங்க, மேஜர்னால் மேஜர்னு கொடுத்துங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டானு கேட்குறீங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாயா அன்எம்ப்ளாயா செல்ஃப் எம்ப்ளாயான்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பிபிஎல் கேட்டகரியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு கொடுங்க. உங்கள் ஃபேமிலியோட இன்கம் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கான ஸ்கீம்ஸ் வந்து இப்போ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா எனக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் கொடுத்த டீட்டெயிலுக்கான ஸ்கீம்ஸு இது போல் தான் வந்து உங்களுக்கான ஸ்கீம்ஸ் வந்து மத்திய மற்றும் மாநில அரசு வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய டீட்டெயிலுக்கு பார்த்திங்கன்னா 366 ஸ்கீம்ஸ் வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. 366 ஸ்கீம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி வந்து நான் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி நேம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு செக்டாரில் வந்து உங்களுக்கான ஸ்கீம் வந்து தேவைப்படுதோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கான ஸ்கீம்ஸ் வந்து காமிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெவல் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கான ஸ்கீம் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது. பெனிஃபிட் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேஷு, காம்போசிட்டி அண்ட் கைண்டுன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. கேஷில் எவ்வளோ ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா அப்ளிகேஷன் மோடை பொறுத்தவரைக்கும் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் டைப்பு பொறுத்தவரைக்கும் சென்ட்ரல் செக்டாரில் சென்ட்ரலி ஸ்பேஸில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுற பட்சத்தில் வந்து ஃபில்டர் ஆகும் உங்களுக்கான ஸ்கீம்ஸு. நீங்கள் எந்த செக்டரில் தேவைப்படுதோ அதற்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். டிஎஸ் விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.